ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு நம்மளோட லெவல்ஸு அண்ட் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். நேற்று நம்ம குரூப்பில் கொடுத்தது 25950 இம்பார்ட்டன்ட் லெவலு. இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஓப்பனிங் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணது 25950 தான். அண்ட் ஆல்ரெடி அது இம்பார்ட்டன்ட் லெவல் நேற்று அதை மென்ஷன் பண்ணியாச்சு. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங் அப்போவே எங்கே இருந்துன்னா இங்கே 26060 இதில் இருந்து மார்க்கெட்டு டவுன் சைடு 25950. ஸோ இந்த இதுக்கு மார்க்கெட்டு அழகாக ரீச் ஆகிட்டு அண்ட் தென் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. நம்ம வியூ நெக்ஸ்ட்டு ஸ்டில் செல்லர்ஸ் ஆக்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிட்டேன். செல்லர்ஸும் ஆக்டிவ், இம்பார்ட்டன்ட் ஜோன் இங்கே இருக்கு. இதுதான். ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் ரேஞ்சஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு அரௌண்ட் ஒரு 70 to 80 பாயிண்ட்டு. தென் வந்து சி என்ட்ரி எப்போனா நம்ம ஒரு 10 o'clock அப்போ நம்ம சி என்ட்ரி பார்த்தது. சி என்ட்ரியில் எங்கன்னா 8/100 பி வந்துட்டு 130 இருக்கும்போது பை பண்ணலாமான்னு சொல்லி சொல்லும்போது டவுன் வந்துட்டு 100 வருவான் அப்படிங்கிறப்ப அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இங்கே 112 வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் அரௌண்ட் ஒரு 50 பாயிண்ட் இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. அண்ட் தென் நம்மளோட பேட்டர்ன் வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைடு அண்ட் தென் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் டவுன் டேப் வந்துட்டு ஒரு அபோவ் வந்துட்டு இருக்குங்கிறப்ப தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு டவுன் டேப்பு, ஒரு கன்சல்டேஷனு அண்ட் தென் அகெயின் ஒரு டேப்பு. இந்த டவுன் ஸ்ட்ரிப்பு மார்க்கெட் வரணுங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. மார்க்கெட் மேபி ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு இங்கேருந்தே புல் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த வியூ, என்னோட வியூ வந்துட்டு லிக்விடிட்டி டவுன் சைட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டவுன் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட வியூ. எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு இதுதான் நமக்கு 2 என்ட்ரி. ஸோ ரெண்டுமே பர்ஃபெக்டானது. இந்த கேப்சரும் சரி அண்ட் தென் இந்த கேப்சரும் சரி. அதுக்கப்புறம் எந்த என்ட்ரிஸும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா குரூப்பில் மென்ஷன் பண்ணது 115க்கு ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி, வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் என்ட்ரி ஜோன் அண்ட் ப்ரைஸ். ஏன்னா அது வந்து டிஃபர் ஆகும். இந்த ஈவன் தோ 8/100 சீட்டை அகெயின் வந்துட்டு 100ல் வந்துட்டு இப்போது 160 வரைக்கும் மூவ் ஆச்சு. பட் அந்த என்ட்ரிஸ் நாங்கள் எதுவும் ப்ளேஸ் பண்ணல. ஏன்னா மார்க்கெட்டு ஒன்று டவுன் சைடு லிக்விடிட்டி எடுக்க வருதா இல்லை அப் சைடு வந்துட்டு இந்த இது செக்டாரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே போகுதாங்கிறது தான். ஏன் அப்படின்னா 25950 இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணது. அண்டு இந்த ட்ரா தான் நம்ம பண்ணியிருந்தது. ஸோ ஒரு டவுன் சைடு அண்ட் தென் ஒரு ஃப்ளிப்பு, அகெயின் இங்கே ஒரு டவுனு, ஒரு ஃப்ளிப்பு. ஸோ இங்கே டவுன் சைடு வரணும். இந்த டவுன் சைடில் வந்துட்டு மார்க்கெட்டு ஒரு அப்சைடு மூவ் வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் போகணுங்கிறது தான் நம்மளோட இது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. இந்த கேப்பு தான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபில் ஆகலை. ஸோ மேபி மார்க்கெட்டு ஒன்று டவுன் சைடு இப்படி வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டு அப் சைடு போகணும். அதர்வைஸ் மார்க்கெட்டு இங்கே இருக்கிற ஜோனில் இருந்துட்டு இது அந்த ஃப்ளிப் ஆல்ரெடி அந்த ஃப்ளிப் தான் இந்த ஃப்ளிப்பு இப்படி போகணும். ஸோ மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி டைம் 3:10 ஆகிடுச்சு. நாளைக்கு நம்மளோட வியூ வந்துட்டு ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அண்ட் அதை பொறுத்து தான், அண்ட் மார்க்கெட் நியூஸஸ்லாம் வேறு இருக்குது, அதை பொறுத்து தான். பட் நம்மளோட வியூ புல்லிஷ் சைடு என்ட்ரிஸ் எதுவும் கிடைக்குதாங்கிறத பார்ப்பேன். அப்படி இல்லை கன்சல்டேஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எடுத்தது தான் அடுத்த மூவே. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு லெவல்ஸ் தெரியும். லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸு மார்க்கெட் அதுக்கேற்றப்பல நமக்கு சப்போர்ட் பண்ணும் போது தான் இந்த லெவல்ஸே நம்ம அலாங் வித் தட் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம்.
ஸோ பர்ஃபெக்டாக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிடுக்கு அண்ட் நெக்ஸ்ட் டே டுமாரோ நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.